3.5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல அவரின் அண்ணனை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில அவருக்கு எதிரான சாட்சிகள் இருக்கிறதா காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. ஆனா இதை அந்த சிறுமியின் உறவினர்களே மறுக்கிறாங்க. காவல்துறை இந்த வழக்கை முறையா விசாரிக்கவில்லை என கூறுவது உண்மையா? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 3.5 வயது சிறுமி அந்த பகுதியில் உள்ள அங்கன்வாடிக்கு சென்றுள்ளார். உணவருந்திவிட்டு வெளியே வந்த சிறுமி திடீரென காணாமல் போயிருக்கிறார். உடனே அங்கன்வாடி டீச்சர் சுற்றுவட்டார பகுதிகளில் தேடி பார்த்திருக்கிறார். சிறிது நேரத்திற்கு பிறகு இந்த தகவல் ஊருக்குள் பரவியிருக்கிறது. சிறுமியின் உறவினர்களும் ஊர்க்காரர்களும் தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் அங்கன்வாடியின் ஒதுக்குப்புறமான இடத்தில் கண்கள் சிதைக்கப்பட்ட நிலையில் சிறுமி இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியபடி கிடந்திருக்கிறார். இதை பார்த்து அதிர்ந்து போன ஊர்க்காரர்கள் உடனே சிறுமியை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கிய போதுதான் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து நடந்த விசாரணையில் சிறுமியின் 16 வயது அண்ணனான பெரியப்பா மகனை போலீசார் கைது செய்தனர். அவர்தான் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் சிறுமி சத்தம் போடவே முகத்தில் கல்லால் தாக்கியதாகவும் சொல்லப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் மயிலாடுதுறையின் அப்போதைய கலெக்டர் மகாபாரதி சிறுவன் முகத்தில் துப்பியதால் தான் சிறுமி பாலியல் கொடுமைக்கு ஆளானார் என்ற துணியில் பேசியது சர்ச்சையாக வெடித்தது. கைது செய்யப்பட்ட சிறுவனை போலீசார் கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதோடு இந்த வழக்கு முடிந்துவிட்டதாக எல்லோரும் நினைத்திருந்த போதுதான் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்களும் கைது செய்யப்பட்ட சிறுவனின் உறவினர்களும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து புகார் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். அரசூர் இந்த 3 வயசு பொம்பளை பிள்ளைக்கு நடந்த பிரச்சனைக்காக கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இதை பேப்பரை வந்து ஆர்டிஓ விசாரணைக்கு அனுப்பணும். அந்த பொண்ணுடைய சொந்த அண்ணனை கொண்டு போய் அந்த பையன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து அந்த பையனை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அது தவறு. உண்மையான குற்றவாளி யாருன்னு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். அரசூர் கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து மனு கொடுத்துருக்கோம். காளிதாஸ் தாஸ் என்றவர் இந்த பொண்ணோட அப்பாவும் இங்கே வந்திருக்காரு. மூர்த்தி அந்த பையனோட அப்பாவும் இங்கே வந்திருக்காரு. 2 பேரும் என்ன உறவுன்னு கேளுங்க. 2 பேருமே அண்ணன் தம்பி. ஒரு வழக்கை ஜோடிக்கிறதுக்காக ஒரு பொய்யான வழக்கை கொண்டு போய் சொந்த தங்கச்சி இது மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பையனை, வெற்றிவேலை. அது தவறு. உண்மையான குற்றவாளி யாருன்னு விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும், அந்த பையன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம். போலீசாரின் விசாரணையையும் கைதையும் கண்டிக்கும் சிறுமியின் உறவினர்கள் உண்மை குற்றவாளியை விட்டுவிட்டு வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிறுமியின் அண்ணனை அழைத்துச் சென்று இதே வழக்கில் சிக்க வைத்து கைது செய்து விட்டதாக பகீர் கிளப்புகின்றனர். அங்கன்வாடி ஊழியர் வந்து இந்த பையனை வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தவன வெற்றிவேலுங்கிற பையன் சாப்பிட்டுட்டு இருந்த பையனை அழைச்சிட்டு போனதே அவங்க தான் பைக்கில். அதுக்கு பார்த்த சாட்சி இருக்காங்க. அவசர அவசரமாக இந்த பையனை அழைச்சிட்டு போய் இந்த பையன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இந்த பையனை கட்டி வச்சு அடித்து போஸ்ட்டில் கட்டி வச்சு அடித்து இந்த பையனை கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறதுனா எந்த விதத்தில் நியாயம் அது சொல்லுங்க. சிறுமி காணாமல் போன உடனே அங்கன்வாடியில் இருந்தவர்கள் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு காரணமும் ஊர் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவங்களே ஒரு முன்பாக பண்ணிட்டு இந்த மாதிரி பாப்பா வேறு பண்ணி போட்டாங்க. இது யார் பண்ணன்னு நேரடியாக விசாரணை பண்ணாதான் தெரியும். எங்கிட்ட இந்தமாரி பாப்பா அடிபட்டு சொல்லவே இல்லை. ஃபோன் போடல, ஒன்றும் போடல. அந்த வழியை யார்கிட்ட போய் வரும்போது தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சுது. பாலிவேல் வந்து பார்த்தா பாலிவேல் கூட்டமாக இருந்தது. பாலிவேல் வண்டி டக்குன்னு பாட்டு போய் கேட்டால் இந்தமாதிரி பாப்பா அடி வந்துருச்சு, பாப்பா அடி கீழே வந்துருச்சுன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்படியே நேராக சீர்காழி ஜிஹெச் வந்தேன். அங்கே வந்து பார்க்க போகும்போது தலை ஃபுல்லாக கட்டி போட்டு அங்கே பார்க்க முடியாது, இது சிதம்பரம் ஓப்பி தான் பார்க்க முடியும்னு சொல்லி அங்கே அனுப்பிட்டாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கு அவங்க நல்லா பார்த்துட்டு இங்கே பார்க்க முடியாது, நரம்பு அடிபட்டுருக்குன்னு ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக ஆரம்பத்தில் இருந்தே முறையான விசாரணை நடத்தி இருந்தால் உண்மை குற்றவாளி சிக்கியிருப்பார் என்றும் சரிவர விசாரணை நடத்தாமல் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவரை குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைத்திருப்பதாகவும் பகீர் கிளப்புகின்றனர். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சிங்களா, இல்லை யாராவது என்ன ஒப்பீனியன் கேட்டீங்களா, இல்லை தப்பு நடந்ததுக்கான ஆதாரம் என்ன,
ஏதாச்சும் இது பண்ணீங்களா? நீங்களே வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணிடுவீங்க. அப்புறம் வந்து நாங்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சி நிற்கணும். சார், கீழே இருந்தவங்க சரியான முறையில் அதை விசாரணை இது பண்ணி அதை விசாரித்து சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா இன்றைக்கி மாவட்ட ஆட்சியருக்கு கெட்ட பேர், இன்றைக்கி இவ்வளோ தூரம் இதாக இருக்காது. இந்த பிரச்சனை கீழே உள்ளவங்க சரியாக வேலை பார்க்காதனால தான் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியருக்கு கெட்ட பேர். இன்றைக்கி அவர் சஸ்பெண்ட் ஆகி அவருக்கு மேல் நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த கவர்மெண்ட்டு. ஏன் சார், ஒரு எஸ்டி மக்கள் வந்து ஒரு பழங்குடியினர் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னா ஒரு எதுவுமே தெரியாத அப்பாவியாக இருந்தால் எந்த குற்றத்தினையும் சுமத்தலாமா? அதை விசாரித்து தகுந்த யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும்ட்டு இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இவர்கள் முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மைதானா? அப்படியென்றால் இந்த சம்பவத்தை செய்தது யார்? போலீசார் முறையாக விசாரணை நடத்தவில்லையா? போன்ற கேள்விகள் இந்த சம்பவத்தில் எழுந்திருக்கின்றன. மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் புகார் மனு மீது விசாரணை நடக்கும் பட்சத்தில் இதற்கெல்லாம் விடை தெரிய வரும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.